பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அவங்க எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி தான் பண்ண முடியும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா பசங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுப்பாங்க. இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களா விருப்பப்படுறாங்க. நம்மளும் நம்ம பசங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு அதுக்கு சம்மதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றதையும் நம்ம கேட்டு தானே ஆகணும். நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. பையனை பெற்ற நமக்கே நிறைய ஆசை இருக்கு, நம்ம பையனோட கல்யாணம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். பொண்ணை பெற்றவங்க அவங்களுக்கும் ஆசை இருக்குமா இருக்காதா? ஒரே பொண்ணு, அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம இங்கே திருச்சிலே கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல முடிவுடா, நம்ம இங்கே வந்துடலாம். என்ன ஒரு 10 நாள் 20 நாள் ஆகுமா? என்கேஜ்மெண்ட் கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்னை கிளம்பிடலாம். 10 நாள் 20 நாள் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்ல பெரிய வீடாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசு இல்லையா, கொஞ்சம் நல்லா பெருசாக தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சம்மந்திக்கு கால் பண்ணி அங்கே வீடு நல்ல வீடாக நல்லா பெருசாக இருந்தால் பார்க்க சொல்லு. சரிடா, நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். இப்போதைக்கு நம்ம வீட்டில் போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்போம். இந்த விஷயம் எல்லாமே என் தம்பிக்கு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கேன், உன்னை அவ்வளோதான், உன்னை உயிரிடவே விட மாட்டான். யார் மேடம் சொல்ல போகிறா? நீங்கள் சொல்ல போகிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்படி என்ன சொன்னீங்கன்னா நீங்களும் சேர்ந்து மாட்டுவீங்க. அதனால் என்ன நீங்கள் காட்டி கொடுக்க மாட்டீங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அந்த பொண்ணு மட்டும் யாருன்னு சொல்லிடுங்க மேடம், எனக்கு அது போதும். ஏன்னா என்ன வேணான்னு சொன்னவ உங்கள் தம்பியை மட்டும் வேணும்னு சொன்னான். அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதனால அவளை அழிக்கலான்னு முடிவு பண்ணா. ஏதாவது ஒரு மூலியமாக அவள் வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறா. அப்படி இருக்கக்கூடாதுல்ல மேடம், மொத்தமாக அழிச்சிடணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்க. நீ என்னதான் மிரட்டினாலும் நீலாதான் அந்த பொண்ணுன்னு உன்கிட்ட நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன்டா. ஏற்கனவே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், திரும்பவும் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நீயா அவளை தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்க நினைச்சாலும் உன்னால் தெரிஞ்சுக்கவே முடியாது. எனக்கு விருப்பமானவர் கூட என்னை சேர்த்து வைக்காமல் இருந்ததால் எனக்கு என் குடும்பத்து மேலே கோவம் இருக்குது. அதுக்காக ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்குலாம் எனக்கு கோவம் கிடையாது. அவங்கள கஷ்டப்படுத்தணும், அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஏதோ சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரியா, சத்தியமாக சொல்கிறேன், உன்னை எனக்கு பிடிக்கல தான். ஏன் பிடிக்கலனா, என் தம்பியெல்லாம் உன்னை பிடிக்கல. மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் கோவமும் பழி வாங்குறது எதுவும் இல்லை. நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா என்னால் ஒரு உயிர் போயிடுச்சுன்னு. அதே தப்பை நான் திரும்பவும் பண்ண மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற கோவம்தான். உங்களை கஷ்டப்படுத்தினா அது சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி தான் இவ்வளோ நாளாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை கஷ்டப்படுத்தினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா என் கோவம் அப்படி. அவன்கிட்ட உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு இருக்கிற வலியை நான் எப்படி தீர்த்துக்கிறது? எனக்கு வலியை கொடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா தானே என் மனசு நிம்மதியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லையே. தப்பில்லை, எனக்கான வலிக்கான மருந்தை நான் எடுத்துக்கிறேன். அப்படி பார்த்தா நான் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு இல்லை தான், தப்பு இல்லை. அண்ணி, இங்கே என்ன பண்ணுறீங்க? நானா? சும்மாதான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா, நீ என்ன இங்கே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? பார்த்து. அது ஒன்றும் இல்லை நீ, எவ்வளோ நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறது? ஒரு மாதிரி போர் அடிக்குது, அதான் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு பார்த்தேன்.
அதே மாதிரி இங்கே இருக்கீங்க, அதான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன். இந்த டைமில் அப்படி தான் இருக்கும், ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி அண்ணி, ஃபுல் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? நான் போர் அடிக்குதுன்னா ஆஃபீஸ் போகலான்னு கிளம்புனேன், ஆனால் நான் ஆஃபீஸ் போய் மறுநாளே இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்கெலாம் என்ன பண்ண முடியும்? நம்ம எதையும் எதிர்பார்க்கலல்ல, எதிர்பார்க்காம நடந்தது தானே. இவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது. வீட்டிலே உட்காந்துருக்கேனா, நான் அழகாக ஜாலியாக ஆஃபீஸ் போகலான்னு நினச்சேன், ஆனால் ஆஃபீஸ் போய் மறுநாளே இப்படி ஆயிடுச்சு. ஆனால் பாப்பா வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஆஃபீஸ் போவேன். என்னாலலாம் வீட்டில் இருக்க முடியாதுப்பா. சொல்கிறதெல்லாம் ஈஸி தான், ஆனால் உன்னால் எப்படியும் ஒரு 2-3 வருஷத்துக்கு எங்கேயும் வெளியில் வேலை பார்க்கலாம் முடியாது. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே உனக்கு டைம் போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லை நீ, நான் பார்த்துப்பேன். என்னாலலாம் வீட்டில் இருக்க முடியாதுப்பா. குழந்தை பிறந்ததும் நான் 1 மாதம் 2 மாதத்துலேயே நானாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். நீ சொல்கிறத கேட்டா நானும் அந்த டைமில் இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தியா, சஸ்திகா ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிட்டா. ஆனால் என்னால் இன்னமும் வேலைக்கு போக முடியல. ஆமாம்ல, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியல, பார்க்கலாம். ஏன் நீ இந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்க? இங்கே இருந்தீங்களா இல்லை உங்கள் மாமியார் வீட்டில் இருந்தீங்களா? நான் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு கொஞ்ச நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கேயே வந்துட்டேன். எனக்கு அங்கே போகிறதுக்கெலாம் இஷ்டம் இல்லை, எனக்கு அங்கே பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் நான் இங்கேயே இருந்துட்டேன். அம்மா வீட்டிலே இருக்கிறதே ஒரு சந்தோஷம்தான் இல்லை நீ? ஆமாம், அம்மா வீட்டில் இருக்கிறது சந்தோஷம்தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க புருஷன் வீட்டில் தானே இருக்கணும். ஆனால் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. சின்ன வயசுலேருந்தே இவங்க எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்களா, அதனால் எனக்கு எங்கள் அப்பா அம்மா வீட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் இங்கேயே இருந்துட்டேன். அவங்களும் பெருசாக எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. சரவணன் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அண்ணி. ஏன்னா அவர் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருந்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கிரண் மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாம் அண்ணி, கிரண் அண்ணாவுக்கு மேரேஜ் பண்ணலான்னு அர்ஜுன் முடிவு பண்ணியிருக்காரு. அது அப்படியே எல்லாத்தையும் பேசினாரு, எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. கிரண் அண்ணாவும் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் எப்போ மேரேஜ்னு தெரியல. மாமாவும் அப்பாவும் பிரபா வீட்டுக்கு பேசுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும். பிரபா உன்னோட ஃப்ரெண்டு இல்லை? சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க? ஆமாம் நீ, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். ஸ்கூல், காலேஜ், இப்போ ஒர்க் பண்ணுறது. பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ணிட்டும் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம். என்ன, அவன் எனக்கு அண்ணியாக வரப்போகிறா. சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருந்திருக்கீங்க, இப்போ லைஃப் லாங் ஒன்றா இருக்க போகிறீங்க. பிரபாவுக்கு கிரண் அண்ணா பிடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்னடா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டோம், அவளும் நானும் பிரிஞ்சிருவோமான்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு கிரண் அண்ணா பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிலா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேட்பியா? சொல்லுங்க நீ. உனக்கும் ரியாவுக்குமான உறவு நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஹீ, நீ தப்பாக எடுத்துக்காத, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன். இப்போது உனக்கும் ரியாவுக்கும் என்ன உறவுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அது அப்படியே இருக்கட்டுமே. நீ இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ரியாவுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு தெரிஞ்சிச்சுன்னா அது அர்ஜுனை தானே எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீ இதை யார்கிட்டையும் சொல்லாத. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு சரியாக புரியல. நான் ஏன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது? இது அவ்வளோ பெரிய தப்பு இல்லைல்ல? இது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? ஆல்ரெடி அர்ஜுன் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அது மேக்ஸிமம் நிறைய பேத்துக்குமே தெரியும், அது உனக்கும் தெரியும். இப்போ
அந்த பொண்ணு இல்லைன்னும் தெரியும். அந்த பொண்ணோட கண்ணு உன்கிட்ட இருக்கு. இப்போ அர்ஜுன் வந்து உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படி பார்த்தா அர்ஜுன் ஏதோ உன்னை ஏமாற்றி அந்த பொண்ணுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியாவோட ஆக்சிடெண்ட் வந்து எதர்ச்சியாக நடந்துச்சா இல்லை பிளான் போட்டு நடந்துச்சான்னு தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் தான் அர்ஜுன் வந்து ஆஃபீஸுக்கு வந்தான். ஸோ அந்த டைமில் அவனுக்கு நிறைய எதிரிங்களும் இருந்தாங்க. அவனை பழி வாங்கிறதுக்காக அந்த பொண்ணை ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. அது முழுசாக என்னன்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன். நீ இப்போ இந்த விஷயம் நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா வச்சுக்கியேன், அந்த எதிரிங்க உடனே ஏதாவது பண்ணிடுவாங்கள்ல. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த விஷயம் நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத. உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் சொல்லு. அங்கே ஊர்லேயும் யாருக்கும் எதுவும் சொல்ல தேவையில்ல. இது நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் மட்டும் போதும். எதுக்கு இது தேவையில்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு? நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அதனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நான் யாருக்கிட்டையும் இதை சொல்லவும் மாட்டேன், வீட்லேயும் சொல்லிடுறேன் இது யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு அதுவே போதும். சரி, ரொம்ப நேரமாக நீ இங்கேயே உட்காந்துருக்க. உள்ளே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், நான் பேசிட்டு வரேன். அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு தான் ஒரே குழப்பமாக இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்போ இவங்க சொன்னது எல்லாத்தையும் நம்ம அர்ஜுன்கிட்ட சொல்லலாமா? சொன்னால் என்ன ஆகும்? இல்லை வேண்டாம். அவங்க எனக்காக யோசிச்சு சொன்னாங்க, அதை எதுக்கு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம போய் சொன்னோம்னா அப்போ ரியாவோட ஆக்சிடெண்ட்டை பற்றி நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அது அவருக்கு தான் டென்ஷன் ஆகும். ஸோ இது எதுவும் சொல்ல வேணாம். மல்லிகா, மல்லிகா, இதோ வரேன். என்ன அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க? போன வேலை முடிஞ்சிருச்சா? போன வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் அங்கே என்ன வேலை, அதான் வந்துட்டோம். சரி, அவங்க என்ன சொன்னாங்க? சொல்கிறேம்மா, இப்போ கொஞ்சம் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வரியா? இந்தாங்க. இப்போ சொல்லுங்க, அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? சொல்ல வேண்டியது தான் சொன்னாங்க. நாங்களும் அவங்க சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன ஓகே சொல்லிட்டு வந்தீங்க? என்ன பாண்டியா நீ இப்படி சொல்கிற? அவர் சொல்கிறதுல என்னன்னா இருக்குது? அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி தானே நாங்கள் பண்ண முடியும். அவள் ஒரு பொண்ணு, அவள் என்ன ஆசைப்படுறாளோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டோம், குறுக்கவும் நிற்க மாட்டோம். ஆனால் அவங்களோட ஆசை என்னன்னு எங்களுக்கு தெரியும்ல. பொண்ணோட கல்யாணம் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறது எங்களோட கடமை இல்லையா? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பிள்ளைங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தானே பெற்றவங்களாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது எப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். இதில் யோசிக்க என்னங்க இருக்குது? பையனை பெற்றவங்க நீங்கள், பொண்ணை பெற்றவங்க நாங்கள். என்னதான் இருந்தாலும் பொண்ணும் பையனும் ஆசைப்பட்டுட்டாங்க, நாங்கள் அது தடுக்கல. இருந்தாலும் என் அக்காவோட ஆசை, அவள் பொண்ணு கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னா அவள் ஒரு கனவு கண்டு வச்சிருந்தா. அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறது எங்களோட கடமை தானே. அப்படி இருக்கும்போது அவள் கல்யாணத்தில் மட்டும் யார் என்ன சொன்னாலும் என்னால் சமாதானப்படுத்தவே முடியாதுங்க. என் அக்கா ஆசைப்பட்ட மாதிரி தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு இல்லை பாண்டியா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். சரஸ்வதியும் அன்பழகனும் அவள் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சுல்லப்பா. அது இவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இருக்காங்க, எப்படி இங்கே வந்து பண்ண முடியும்? நீயே சொல்லு. இப்போ நிலாவே நம்ம இவங்க வீட்டில் தானே கொடுத்துருக்கோம். அவளோட கல்யாணமே எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல.
அது தெரிஞ்சதால தானே நான் சொல்றேன். நிலாவோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா? இதுல என்னென்ன பிரச்சனை இருக்க போகுது? நீங்க எப்படி நிலா கல்யாணத்துக்கு இங்க இருந்து போனீங்க, அதே மாதிரி அவங்க பையன் கல்யாணத்துக்காக அவங்க இங்க வரப்போறாங்க. அவ்வளவுதானே வித்தியாசம். இதுல என்னென்ன இருக்கு? எங்களோட இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியாதா? அதுக்கு இல்லை பாண்டியா. சம்மந்தி, ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு சம்மதங்க. இப்ப என்ன, நாங்க இங்க வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே. நாங்க பொண்ணு பார்க்கறதுலேருந்து நிச்சயம் வைக்கிறதுலேருந்து கல்யாணம் பண்றதுலேருந்து எல்லாமே நாங்க இங்கேயே பண்றோம். அவங்களுடைய அப்பா அம்மா ஆசைப்படியே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கட்டும். இதுல எங்களால எந்த தடங்களும் வேணாம். பசங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு போதும். நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேங்க. டே ராம், என்னடா நீ பாட்டுக்கு யோசிக்காம வாக்கு கொடுத்துட்டு இருக்க? பசங்கள்கிட்ட கேட்க வேண்டாமா? பசங்கள்கிட்ட கேட்க என்ன அண்ணாமலை இருக்கு? பசங்களோட சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம். அவங்க சொல்றது நியாயம் தானே. அவங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டிருக்காங்க, அதை கூட நம்மளால பண்ண முடியலனா நம்மளாம் என்னடா? பேசிக்கலாம், நம்ம பசங்க தானே, சொன்னா புரிஞ்சுப்பாங்க. நீ எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக தான்டா இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு சம்மந்தம். இப்போ உங்களோட முடிவு என்ன? எங்களோட முடிவு என்னென்ன, நாங்கள் சொன்னதுக்கு சம்மதிச்சிட்டீங்க. பசங்க 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே என்ன தேவைப்படும்? நல்லா பார்த்து வாங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். என் பொண்ணுக்காக நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இப்போதைக்கு எங்ககிட்ட எல்லாமே இருக்கு. அதனால எங்களுக்கு நீங்க உங்க பொண்ணை மட்டும் அனுப்பிச்சா போதும். நாங்க பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கிறோம். அது எப்படிங்க பொண்ணை மட்டும் உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும்? எங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு. அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அவளுக்கு நாங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ நாங்க எல்லாமே பண்ணுவோம். நீங்க அது ஏன் பண்றீங்கன்னு கேட்கவே கூடாது. நாங்க எதுவும் சொல்லலைங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க தாராளமா பண்ணுங்க. இங்க யாரும் எதுவும் தடுக்கவும் மாட்டாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் மாட்டாங்க. எங்களுக்கு நல்லபடியா பிள்ளைங்க கல்யாணம் நடந்தா மட்டும் போதும். அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியும் நாங்கள் நினச்ச மாதிரியும் கல்யாணம் நல்லாவே நடக்கும். நீங்கள் ஊருக்கு போயிட்டு என்னென்னு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எப்போ வரீங்கன்னு எங்களுக்கு தகவல் சொன்னாதான் நாங்கள் இங்கே ரெடி பண்ண முடியும். அப்புறம் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லணும்ல. பொண்ணு அங்கேயே தானே இருக்கா. நீங்க நைட்டே ஃபோன் பண்ணி பொண்ணை வர சொல்லிடுங்க. கல்யாணம் இங்க பண்றதெல்லாம் சரிதான், ஆனா இன்னும் நம்ம தேதி எதுவுமே முடிவு பண்ணலையே. அதுக்குள்ளே எப்படி பொண்ணை வர சொல்ல முடியும்? அதெல்லாம் நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி சம்மந்திக்கிட்ட சொல்லிட்டோம். அவரே நல்ல நாள் பார்த்துட்டாரு. நாள்லாம் பார்த்துட்டீங்களா? சரி, எப்போ? இப்போ பேசிட்டு இன்னைக்கு இவங்க கிளம்பிடுவாங்க. இவங்க கிளம்பி 2 நாளுக்கு அப்புறம் திரும்பி வியாழக்கிழமை இங்கே நம்ம ஊருக்கு வருவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து இங்கே பொண்ணு பார்க்க வருவாங்க. அதனால் நீ பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிவிடு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்கறது முடித்ததும் ஞாயிற்றுக்கிழமை மண்டபத்துலேயோ இல்லை கோவில்லையோ கிராண்டாக நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் வர முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தும் வச்சுக்கலாம். சம்மந்தி, வர முகூர்த்தம்னா ஒரு 15 நாள் கிட்ட தான் இருக்கும் போலையே. 15 நாள் தானே? ஏன் உன்னால இங்க இருக்க முடியாதா என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்லலடா. வெறும் 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு தான் கேட்குறேன். அதானே, 15 நாளில் நம்ம என்ன பண்ண முடியும்? அட, என்ன இப்படி பேசுகிறீங்க? இத்தனை பேர் நம்ம இருக்கோம், பசங்க வேற இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதானே, அதான் பசங்களாம் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன, எல்லாத்தையும் பசங்க பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம முகூர்த்தத்தெல்லாம் நம்ம மாற்றி வச்சோம்னா அப்புறம் அது இன்னும் 2-3 மாதம் மாரி போக ஆரம்பிச்சிடும். நல்ல காரியத்தை நம்ம உடனே பண்ணாதான் நமக்கு நல்லது. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது சம்மந்தி. நல்ல காரியத்தை எதுக்கு நம்ம தள்ளி போடணும்? நீங்கள் சொல்கிற முகூர்த்தத்திலே நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஃபோன் பண்ணி நாளைக்கே பொண்ணை வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். அப்புறம் என்ன, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இனிமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தான் சீக்கிரமா வேலையை எல்லாத்தையும் முடிக்க முடியும். சரிங்க சம்மந்தி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் போயிட்டு அப்புறம் 2 நாள் இங்கே கிளம்பணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் போய் அங்கே பண்ணணும். அட, என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க? வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க, பேசி எல்லாம் முடிச்சாச்சு. இனிமே என்ன, இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம். இருக்கட்டும் சம்மந்தி, அதான் 2 நாளில் குடும்பத்தோடு இங்கே வரப்போகிறோம். அப்போ சாப்பிட்டா போச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். இப்போ கிளம்புனாதான் நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியும். அப்புறம் அங்கே போனால் தான் 2 நாளுக்கு கிளம்புறதுக்கான வேலை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க முடியும்.
சரிங்க சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வெள்ளிக்கிழமைக்கான எல்லா ஏற்பாடையும் நான் இங்கே பண்ணிடுறேன். அதெல்லாம் நீ ஏன் பாண்டியா கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆ சரிங்கண்ணா. என்னங்க நீங்கள் எதுவும் யோசிக்காம 2 பேரும் கல்யாணம் தங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இது வனஜா ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டாதான். அதை தெரிஞ்சதால தானே வந்த உடனே நான் அவளை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் தானே இங்கே நான் வீட்டுக்கு வரேன். ஓ, அப்போ அவளை போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டீங்க. ஆ, எனக்கு அவளை பத்தி தெரியாதா? எப்படியும் ராம் சொல்றத அவன் கேட்க மாட்டா. அதனால தான் நானே போய் நேரில் பேசி அவளுக்கு புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். அவளுக்கு எல்லாமே சம்மந்தமாமா? ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டா. இப்போ உங்கள் தங்கச்சியும் சரின்னு சொல்லியாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள்ல நம்ம அங்க கிளம்புறோம். எப்படியும் அங்க போய் ஒரு 20 நாள் மீறி அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். 20 நாளா? 20 நாள் இருக்கிற மாதிரினா நம்ம அங்கே போய் எங்கே இருக்கிறது? நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அங்க ஒரு பெரிய வீடு எடுத்து தான் ஆகணும். எனக்கு என்னமோ நம்ம அந்த ஊர்லேயே ஒரு பெரிய வீடு வாங்கிடலான்னு தோணுது. ஏன்னா நம்ம பசங்க 2 பேர்த்துக்கும் அந்த ஊர்லேருந்து தான் பொண்ணு எடுத்திருக்கோம். எப்படியும் அடிக்கடி அங்கே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அங்கேயே ஒரு வீடு சொந்தமாக போக வர இருக்கிறதுக்காக ஒன்று வாங்கி வைக்கலான்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் யோசிச்சதாம்மா. ஆனா இப்போதைக்கு வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் இவன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். நம்ம அங்கே போய் 20 நாள் தங்குறோம்னா நம்ம எங்கே தங்குறது? அதாம்மா ராம் சொன்னான், சம்மந்திக்கு கால் பண்ணி சொல்லு, நம்ம தங்குற மாதிரி நல்ல பெரிய வீடா பார்க்க சொல்லு அப்படின்னு. அதான் அவருக்கு ஃபோன் பண்ணி வேற பேசணும். அதான் சொல்லிட்டார்ல, அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே. இன்னும் 2 நாள் கிளம்பணும்னு சொல்கிறீங்க, எல்லாமே சீக்கிரமாக பண்ணி முடிக்கிறீங்க. அப்போ வேலையும் சீக்கிரமாக முடியணும்ல. ஃபோன் பண்ணி அங்கே வீடு ரெடியானால் தானே நம்ம கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி சரி கத்தாத இரு, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். எல்லாரும் ஒன்றா தான் அங்கே பேச போனீங்க, அப்பயே கேட்டுட்டு வராமல் இங்கே வந்து கேட்குறீங்க. என்னம்மா பண்றது, அப்ப யோசிக்க தோணல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் யோசனையே வந்துச்சு, அங்க போனா எப்படி தங்குவோம் போவோம்னு. சரி இரு, ஃபோன் பண்ணி கேட்கறதுல இப்ப என்னவா? ரிங் போகுது, ஆனா எடுக்கல. ஆ, எடுத்துட்டாரு. ஹலோ. என்ன சம்மந்தி, வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆ, அதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் சம்மந்தி. ஒரு முக்கியமான விஷயம் பேச மறந்துட்டேன், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இங்க வேலையா இருக்கீங்களா? ஐயோ சம்மந்தி, எனக்கு என்ன வேலை இந்த நேரத்தில்? நான் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க? ஓ அப்படிங்களா? ஆ அதான் 20 நாள் வந்து அங்க தங்குற மாதிரி இருக்கும். இங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் வரணும்ல, அப்ப தாராளமா தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அதான் உங்களை பார்த்து ஒரு பெரிய வீடா பார்த்து நீங்க அதை ஏற்பாடு பண்ணீங்கன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கான செலவை நானே பார்த்துக்கிறேன். நீங்க வீடு மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அட என்ன சம்மந்தி நீங்கள் ஏதோ வேற ஆளுன்னு நினச்சிக்கிட்டு தனியாலாம் வீடு பார்க்க சொல்கிறீங்க. நம்ம வீடு இவ்வளோ பெருசு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தனியாக வீடு எடுத்து தங்கணும்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சம்மந்தி. இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? அட எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது சம்மந்தி? சொல்லப்போனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. என் பொண்ணு மாப்பிள்ளை குடும்பம் எல்லாருமே என் வீட்டில் இருக்கிறது நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பாண்டியன் கிட்ட நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசும்போதே அவன் கல்யாணம் இங்கே திருச்சியில் தான் வைக்கணும்னு சொன்னோடனே நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் எல்லாரும் என் வீட்டில் தான் இருக்கிறன்னு. நான் அதுக்கான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டேன் சம்மந்தி. ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நாளைக்கே என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிவிடுவேன். நீங்கள் கவலையே படாதீங்க. வீடு பிரச்சனை இல்லவே இல்லை. தாராளமாக நம்ம வீட்டில் வந்து தங்குங்க. கல்யாணம் முடிகிற வரையும் நம்ம வீடு தான். நீங்கள் எங்கேயும் தனியாக வீடு பார்க்கக்கூடாது, நான் சொல்லிட்டேன். உங்க நல்ல மனசு புரியுது சம்மந்தி. இருந்தாலும் வாய்ப்பே இல்லை சம்மந்தி. என்னாலெல்லாம் தனியாக வீடு பார்க்கவே முடியாது. நம்ம வீடு இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வெளியில் தங்கணும்? நம்ம வீட்டில் தான் நீங்கள் வந்து தங்குறீங்க. சரிங்க சம்மந்தி, நீங்க இவ்வளோ தூரம் சொல்றீங்க, நம்ம அங்கேயே வந்து தங்கிக்கலாம். நான் ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நாங்க இன்னும் 2 நாள்ல கிளம்பி அங்க வந்துருவோம்.
ஆ பார்த்து வாங்க சம்மந்தி. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னங்க அவர் என்ன சொன்னார்? அவர் தனியெல்லாம் வீடு பார்க்க மாட்டாராம். ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, இங்க ஏன் ஊருக்கு வரேன்னு சொல்றீங்க? நீங்க எங்க வெளியில தங்குவீங்களா? அதெல்லாம் தங்கக்கூடாது. இங்க வீடு இவ்வளவு பெருசா இருக்கும்போது நீங்க ஏன் வெளியில தங்கணும்? இங்க எங்க வீட்டில தான் இருக்கணும். கல்யாணம் முடிக்கிற வரையும் அங்கதான் இருக்கணும். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீங்க 2 நாள் கழிச்சு கிளம்பி வந்தா மட்டும் போதுங்கிறாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். எதுக்குங்க தேவையில்லாம அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு? நானும் அதுதானம்மா சொன்னேன். ஆனா அவரு தான் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க என் சம்மந்தி, என் வீட்டில தான் வந்து தங்கி ஆகணும்னு பிடிவாதமா இருக்கிறாரு. அவர்கிட்ட என்னால என்னமா பேச முடியும்? யோசிச்சு பார்த்தா அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தெரியாத ஊரில் போய் நம்ம வீடு எடுத்து எதுவும் பண்ண முடியாது. அங்கன்னா பக்கத்தில் எல்லாமே இருப்பாங்க, எல்லாமே தெரியும். அதனால் நம்ம அங்கேயே போய் இருக்கலாம். நீங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. அப்புறம் பசங்கக்கிட்டேயும் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் சொல்லலை போலன்னு தாம் தூம்னு குதிப்பானுவோம். நான் சொல்லிக்கிறேன். நாங்க போயிட்டு வந்தது எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்குது. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். யாருக்கிட்டங்க பேசிட்டு இருந்தீங்க? அதுவா, சம்மந்தி கால் பண்ணாரு. வீட்டுக்கு போயிட்டாராமா? ஆ வீட்டுக்கெல்லாம் போயிட்டாரு. அவர்கிட்ட தெளிவா பேசிடுங்க. இங்க 2 நாள் கழிச்சு கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க தனியெல்லாம் வீடு எடுக்கலாம் தங்கக்கூடாது. இங்க இவ்வளோ பெரிய வீடு இருக்கு. எல்லாருமே இங்க நம்ம வீட்டில தான் தங்கணும்னு சொல்லிடுங்க. அவர் அதுக்கு தாம்மா கால் பண்ணாரு. நாங்கள் இன்னும் 2 நாள் கிளம்பி அங்கே வந்துடுவோம், எங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு பார்த்து வைங்கன்னு சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணாரு. ஆனால் நான் சொல்லிட்டேன், இங்கெல்லாம் தனியாலாம் வீடு எடுத்து தங்குற ஐடியாலாம் இருக்காதீங்க. இங்கே இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நீங்கள் இங்கே தான் வந்து தங்கணும். நான் நாளைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி தான் விட்டுருக்கேன். அவர் என்னங்க சொன்னாரு? இங்க வந்து தங்குறேன்னு சொன்னாரா? ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னார். எதுக்கு உங்களுக்கு கஷ்டம், நாங்கள் தனியாகவே வீடு எடுத்து பார்த்துக்குறோன்னு. இதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? அதுதாம்மா நானும் சொன்னேன். இதில் என்ன கஷ்டம் இருக்க போகுது சம்பந்தி? நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் தங்கணும், வெளியிலலாம் வீடு எடுத்து தங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. எப்படின்னு 2 நாளில் கிளம்பி வந்துடுவாங்க. நான் நாளையிலேருந்து வீடு சுத்தம் பண்ணுறது, ரூம் சுத்தம் பண்ணுறது எல்லாத்தையும் பாரு. சரிங்க. அப்ப நாளைக்கு நீங்க கொஞ்சம் ஆளுங்களை வர சொல்லிடுங்க. மேலே இருக்க ரூமு, கீழே இருக்க ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொண்ணுங்க ரூமு மட்டும்தான் நான் தினமும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற ரூம்லாம் அப்படியே தானே இருக்கு. ஆளுங்களை வர சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சம்மந்தி பாண்டியன் வீட்டில் பேசிட்டு போனதுக்கு அப்புறமே நான் ஆளுங்களை கூப்பிட்டு பேசிட்டேம்மா. நாளைக்கு காலையில் வந்து சுத்தம் பண்ணிவிடுவாங்க. நீ அவங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணணும்னு மட்டும் சொல்லிவிடு, எல்லாத்தையும் அவங்க பண்ணிவிடுவாங்க. ஆ சரிங்க. அப்புறம் உங்கள் சின்ன பொண்ணுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லிடுங்க. வீட்டில் இருந்து எல்லாருமே வராங்க. தனியாலாம் என்னால் வேலை செய்ய முடியாது. அவள் வந்தால் தான் கொஞ்சம் கூட மாட வேலை செய்வா. பெரியவன் வந்தாலும் இங்கே வேலை செய்ய முடியாது. தெரியும்ல, அவள் மாசமாக இருக்கா. அதனால் அவளுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே வர சொல்லுங்க. சரிம்மா, நான் பண்ணுறேன். வேலை அதிகமாக தான் இருக்கும். நம்ம வேணால் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமா, கல்யாணம் முடிகிற வரைக்கும்? அதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கல்யாண வீடு தானே. அதான் மஞ்சுளா, கீதா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஏதாவது உதவி பண்ணுன்னா பண்ண போகிறாங்க. அப்படியே வேலை அதிகமாச்சுன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கலாம். சரிம்மா, நீ என்னன்னு பார்த்துட்டு சொல்லு. நான் வேலைக்கு ஒரு ஆள் பார்க்குறேன். சரிங்க, நீங்கள் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சிடுறேன். அப்புறம் மறக்காமல் உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சரிம்மா, நான் சொல்கிறேன். ஹாய் ப்ரௌனி. ம், என்ன? ஹாய் ப்ரௌன் நீ இல்லை, ஹாய் பிரபா. பிரபா என்ன வளர்றீங்க? நத்திங். சரி, நீ என்ன வேலை முடியலையே என்ன? இல்லை, இன்னும் முடியல. இன்னும் கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் இப்பயே பார்க்கணுமா என்ன? வீட்டுக்கு போயிட்டு வந்து கூட பார்க்கலாம்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நாளைக்கான வேலை தான். நான் முடிச்சுட்டே கிளம்பிடுறேன். அப்போ நானும் உன் கூடயே இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் கிளம்புங்க. நான் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். பொண்டாட்டி இப்படி தனியாக வேலை பார்க்கும்போது புருஷன் கூட இல்லைன்னா அது எப்படி? என்ன பொண்டாட்டியா? யாருக்கு பொண்டாட்டி? எனக்கு நீ தாண்டி பொண்டாட்டி. ஹலோ, நம்ம ஆஃபீஸில் இருக்கோம். இருக்கட்டும், ஆனால் இப்போதான் இங்கே யாருமே இல்லையே. நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை தான். இடத்த காலி பண்ணுறீங்களா? எனக்கு வேலை அதிகமாக இருக்குது.
நீ வேலையை பாரு, நான் உன்னை பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன கேள்வி கேட்குற? ம், இப்போ கரெக்டாக இருக்கு. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ம், பண்ணுவாங்களே. உங்களை தவிர வேற யாரும் பண்ண மாட்டாங்க. சரிடி, என்கிட்ட பேசிட்டே இருக்க, வேலையை பாரு. சீக்கிரம் வேலையை முடிச்சதானே வீட்டுக்கு கிளம்ப முடியும். அது எனக்கு தெரியும். நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும். அப்புறம் பிரபா, வீட்டில் உன்னை எதுக்கு வர சொல்லியிருக்காங்க? என்ன கேட்டா? தெரியல, திடீர்னு கால் பண்ணி உடனே நாளைக்கு கிளம்பி வான்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே அப்படி சொன்னதில்லை. ஸோ இப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ நாளைக்கு நான் கிளம்பி தான் ஆகணும். எனக்கு என்னமோ நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆசை தான். இப்போ தான் வீட்டிலே பேசியிருக்காங்க. இவருக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்குப்பா. அதெல்லாம் கிடையாது. எதுக்கோ வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. ஓவராக கற்பனை இருக்காதீங்கன்னு. சரிடி, நான் சொல்கிறேன். உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டது நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுதான். ஆனால் நீ இல்லைங்கிற. இதில் யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாமா? என்ன என்கிட்டே பெட்டா? ஆ, அப்படியும் வச்சுக்கலாம். நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு பார்க்கலாமா? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். சரி சரி, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன தருவ? கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். அப்போ நீங்கள் தான் எனக்கு ஏதாவது வாங்கி தரணும். எனக்கு ஓகே தான்ப்பா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னா? நீங்கள் ஜெயிச்சா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் வாங்கி தரேன். ஆ, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த டைமில் நான் என்ன கேட்குறேனோ நீ அது கொடுக்கணும். ஓகேவா? ஆ, பேசுகிறத பார்த்தா வேற மாதிரி தோணுது. அதுக்கெலாம் என்னாலாம் முடியாதுப்பா. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ தோத்துருவேன்னு உனக்கே தெரியுது. பரவாயில்ல பரவாயில்ல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேன். அதே மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கேட்கணும். ஓகேவா? டபுள் ஓகே. ஆனால் நான் என்ன கேட்டாலும் பண்ணணும்ப்பா. அப்போ முடியாதுன்னு சொன்னேன்னா மொபைல அவ்வளோதான். ஆ ஆ, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் இடத்த காலி பண்ணுறீங்களா? எனக்கு வேலை இருக்கு. சரி, நீ பாரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. ஓய், ம் காஃபி. ம்
சைட் அடிச்சதெல்லாம் போதும், உன் ஃபோன் ரிங் ஆகுது பாரு. என்ன? ஃபோன்மா, ஃபோன். உனக்கு யாரோ கால் பண்ணுறாங்க பாரு. ஏய் என்னடி இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? என்ன? ஏய், என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. என்னடி சொல்கிற? எப்போ?